வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட 2.83 ட்ரில்லியன் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே 2.31 ட்ரில்லியன். இப்போ நம்ம இதை ப்ரீவியஸாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம்னு கேட்டால் எஸ், நம்ம இதை ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். நான் இங்கே இருக்கும்போதே சொல்லியிருப்போம் டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே பியரிஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நமக்கு வீக்லியில் மார்க்கெட் அதாவது 100 டே இஎம்ஏவை சப்போர்ட்டாக ஹோல்டு பண்ணிக்கிறது நமக்கு பிரேக் டவுன் பண்ணிட்டு அங்கேருந்து கீழே விழுந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே என்ன கண்டிஷனுக்குள்ளே போகலாம், மார்க்கெட்டை யாரை டாமினேட் பண்ண போகிறது, புல்லிஸா இல்லை பீரிஸா? ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம பிட்காயின் மொமெண்டம் எப்படி இருக்குது, டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் மொமெண்டம் இருக்குது, இதனால் ஆல்ட் காயின்லாம் மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணும் அதுதான் நான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ கிளிப் போட்டிருந்தோம், அதை ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும். நம்ம யூடியூப் சேனலில் கிரிப்டோ ரிலேட்டடான டெய்லிஸ் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறோம். இதை பார்க்குறது மூலமா மார்க்கெட்டோட மொமெண்ட்டை தான் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட காயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட பெல் பட்டனையும் ஆளில் போட்டுக்கோங்க. சரியா? இப்போ நமக்கு கரண்ட்டாக அந்த டோட்டல் மார்க்கெட் கேப்புங்கிறது ஒரு ரைசிங் சேனல் பேட்டர்னாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா இது ஒரு ரைசிங் சேனல். நம்மளோட கலரை மாற்றி சேஞ்ச் பண்ணிப்போம். இதை நம்ம ரைட் எல்லோ கலர் கொடுத்துப்போம். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ரைசிங் சேனல். இப்போ ரைசிங் சேனல் சொல்கிறது மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குன்னா இந்த அப் ட்ரெண்ட் என்ன ஆகி மார்க்கெட்டுக்குள்ளே செல்லர்ஸ் வர்றாங்க, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இப்போ பியரிஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சைன் தான் இந்த ரைசிங் சேனல். இப்போ நமக்கு இந்த ரைசிங் சேனல் இந்த ஏரியாவில் பிரேக் டவுனை கொடுத்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்போ மார்க்கெட் கீழே டம்ப் ஆகிற ப்ராசஸில் தான் இருக்குது. இதே சினாரியோ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸாக மார்க்கெட்டில் நடந்திருக்கும், அதாவது லாஸ்ட் பியர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டாப்பில் நமக்கு ரைசிங் சேனல் இருக்கா. இந்த ரைசிங் சேனல் இங்கே நமக்கு பிரேக் டவுன் நடக்குது. இப்போ பிரேக் டவுன் நடந்த பிறகு மார்க்கெட் ரீடெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு பெரிய டம்பை ஃபேஸ் பண்ணுது. மார்க்கெட் இங்கேருந்து டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே கிட்டத்தட்ட 66% டம்ப் ஆகுது. இப்போ இதே சேம் சினாரியோ தான், சேம் ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு இந்த ஏரியாவிலே ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒரு ரைசிங் சேனலை கொடுத்துட்டு இப்போ நமக்கு ஒரு பிரேக் டவுன் பண்ணிட்டாரு. ரைட், அப்படி பிரேக் டவுன் பண்ண மார்க்கெட் இந்த இடத்துல ரீடெஸ்ட் ப்ராசஸ் இப்போதைக்கு நடந்துக்கிறது. இந்த ரீடெஸ்ட் அதாவது இந்த இடத்துல இருக்க இன்னொரு பேஜ் பண்ணலாம், இதை நமக்கு பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. ஏன்னா இதை நம்ம ஒரு டபுள் டாப்பாக கன்சிடர் பண்ணுவோம். டபுள் டாப்புங்கிறது ஒரு பியரிஸ் ட்ரெண்ட் ரிவர்ஸ்க்கான சார்ட் பேட்டர்ன் தான். இது ஃபர்ஸ்ட் டாப்பாக இருக்கும், இது செகண்ட் டாப்பாக இருக்கும். இப்போ இதோட நெக்லைன் நமக்கு பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. இப்போ மார்க்கெட் இங்கேருந்து கீழே ஃபர்தராக டம்ப் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த நம்ம பாக்ஸ் போட்டுருக்குமே ரைட், இந்த லெவலுக்குள்ள டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே கீழே ஃபாலோ ஆகிறதான் சான்சஸ் இருக்குது. அதாவது டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே இப்போ நமக்கு 2.4 ட்ரில்லியன் இந்த ட்ரில்லியன் இருக்குது டோட்டல் மார்க்கெட் கேப். இந்த ரீடெஸ்ட் வேலிட் ஆகுச்சுன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் நமக்கு 2.4 ட்ரில்லியன் வரைக்கும் கூட டம்ப் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம சார்ட்டுக்குள்ள வந்துடும். நம்ம என்ன விஷயம் சொன்னோமோ அதுதான் மார்க்கெட்டில் எக்ஸாக்டாக ப்ளே அவுட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணுறாருன்னா, மார்க்கெட் இப்போ ஒரு கரெக்ஷனுக்குள்ளே இருக்காரு. இந்த கரெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தரும் மார்க்கெட் எந்த பக்கத்து ப்ளே அவுட் ஆக போகுது அப்படின்ட்டு. இப்போ நமக்கு வீட்டில் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கீ லெவல் நமக்கு பிரேக் டவுன் பண்ணி மார்க்கெட்டை ரீடெஸ்ட் கொடுத்துட்டு கீழே வந்திருக்கு. சரியா? ரைட், இப்போ நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கேன். வீக்லி டைம் ஃப்ரேமில் 200 டிஎம்ஏ எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 200 டிஎம்ஏவை பிரேக் டவுன் பண்ணிட்டு ரீடெஸ்ட்டும் பண்ணிடுச்சு. இப்போ இன்னும் நமக்கு இந்த கேண்டில் க்ளோஸ் ஆக இன்னும் ஒரு 5 டேஸ் இருக்குது. இந்த ரீடெஸ்ட் மட்டும் இங்கே சக்ஸஸ்ஃபுல் ஆகுச்சுன்னா அடுத்து டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டும் நமக்கு பியரிஸை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் எங்கே வரும் அப்படின்னா 1.09 ட்ரில்லியன் இந்த ஜோன் வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. இந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் பண்ணது அப்படின்னா நமக்கு டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டும் 1.73 ட்ரில்லியன் வரைக்கும் வர்றதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. இப்போ நான் அதை டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். நமக்கு டெய்லியில் பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு பியரிஸ் ஃப்ளாக் சார்ட் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது ஒரு பியரிஸ் ட்ரெண்டாக கண்டினியூ பண்ணிட்டு போகிற ஒரு சார்ட் பேட்டர். இந்த சார்ட் பேட்டர் நமக்கு மார்க்கெட்டில் வெளிடேட் பண்ணாலுமே நமக்கு மார்க்கெட் இந்த லெவலில் பார்க்கலாம். சேம் நம்ம வீக்லியில் என்ன கன்ஃபர்மேஷன் இருக்கோ அதே தான் 1.9 ட்ரில்லியன். ரைட், அப்படி இல்லை மார்க்கெட்டுக்குள்ளே மேனிப்புலேஷன் நடக்குது, மார்க்கெட் இந்த பியர் ஃப்ளாக் அதாவது இதை இன்வெலிடேஷன் பண்ணுது அப்படின்னா நமக்கு இந்த லெவல் இருக்குது, இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வைக்கும். சரி, அப்படி க்ளோஸ் வைக்கும்போது திரும்ப அதை ரீக்ளைம் பண்ணி திரும்ப மார்க்கெட் எங்கேருந்து ஃபர்தராக மேலே போகும் இது வரைக்கும் அப்படின்னா 3 ட்ரில்லியன் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே ஒரு ஷார்ட் டைம் பீரியட்குள்ள இந்த லெவல் வரைக்கும், அதாவது 3 ட்ரில்லியன் இந்த லெவல் வரைக்கும் நமக்கு கிரிப்டோ மார்க்கெட்டை எதிர்பார்க்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த சான்ஸ் மார்க்கெட் அதிகப்படியான சான்ஸ், அதாவது ஒரு 80% மார்க்கெட் கீழே வரதான் சான்சஸ் இருக்குது 1.9 ட்ரில்லியன் வரைக்கும். இப்போ அதே சமயம் நமக்கு மார்க்கெட்டில் ஒரு டெட் க்ராஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு 200 டிஎம்ஏவை 21 இஎம்ஏ பிரேக் டவுன் பண்ணுற தருவாயில் இருக்குது. பட் இன்னும் பண்ணுச்சுன்னா இது நம்ம ஒரு டெத் க்ராஸாக கன்சிடர் பண்ணுவோம். மார்க்கெட்டில் டெத் க்ராஸ் வந்துச்சு அப்படின்னா டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டும் கீழே தான். நமக்கு ப்ரீவியஸாக பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஒரு புல்லிஷ் க்ராஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக பம்ப், இங்கே ஒரு பியர்ஸ் க்ராஸ், அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக டப், இங்கே ஒரு புல்லிஷ் க்ராஸ், மார்க்கெட் ஃபுல்லாக பம்ப். சரி, அதே விஷயம் தான் இங்கே நடக்குது. அதாவது நம்ம ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லுவோம். இங்கே நமக்கு ஒரு டெத் க்ராஸ் நடந்துச்சு அப்படின்னா இங்கே நடந்த விஷயங்கள் தான் இங்கே ரிப்பீட் ஆகப்படுது. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இந்த ரைசிங் சார்ட் தான் இதுக்குள்ளே ஃபார்ம் ஆகுது.
இங்கே பிரேக் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே விழுந்த மாதிரி அதே பிரேக் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணது கீழே வருது. சரியா, இது ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட நேச்சர்னு சொல்லுவோம். சரியா, இங்கே நமக்கு ஒரு டெத் க்ரோஸ் கிடைச்ச பிறகு மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆகுது. இப்போ அதே விஷயம் தான் இங்கே ரிப்பீட் ஆகுது. இந்த டெத் க்ரோஸ் மட்டும் நமக்கு வெளியிட ஆச்சுன்னா மார்க்கெட் நான் சொன்ன லெவல் வரைக்கும் வர்றதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. நீங்களும் கிரிப்டோ மார்க்கெட்டை இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் வைஸாக மார்க்கெட்டில் இருக்க ப்ரீவியஸ் டேட்டாவும் எடுத்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா CoinTrade Academy நாங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டை ப்ரைஸ் செக்ஷன் வைஸாகவும் எஸ்எம்சி டெக்னிக்கல் அனலைஸ் யூஸ் பண்ணி மார்க்கெட்டை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லித்தரோம். நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு வச்சுன்னா பயோவில் இருக்க லிங்க் செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்கள் ட்ரேடிங் செய்ய நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்.